எவ்வளவு 1000 ரேப்ஸ் அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 மணிப்பூர் பெண்கள் ரேப் ஆனதுக்கு வந்து எவ்வளவு குதினிலே குதிச்சாங்க. அது தப்பு தான். அந்த பெண்களுக்கு நடந்தது பெரிய அநீதி. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது, வயலுக்கு போகும்போது பலாத்காரம் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு மனுஷன் தடுக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு பெண்களுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்க. சென்னையிலேயே 37.5% வீடுகளை 37.5 47.5 அட்லீஸ்ட் 37.5 வீடுகளில் வந்து டாஸ்மாக் தண்ணி அடிச்சுட்டு வந்து பெண்களை அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஆட்கள். அவங்களுக்கு வந்து வழிவகுத்து அவங்களுக்கு அதோட போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோமாச்சு, சிக்கன் எடுத்துக்கோமாச்சு, கிளாஸ் எடுத்துக்கோமாச்சின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கொலவெறியை ஊட்டுறதே நம்ம ஆட்கள். அது நீட்டாக இருக்கட்டும், காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. சிஏஆவாக இருக்கட்டும், காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. எல்லாம் அவங்க தான் முதல் கொண்டு வருவாங்க. ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. பாஜக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதை எதிர்ப்பாங்க. எப்படி நீ நீட் கொண்டு வர முடியும், எப்படி நீ சிஏஏ கொண்டு வர, வெறும் அரசியல். முகமது ஆரிஃப் கான் அப்போ இந்த ஷாபானோ கேஸில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாவம், அந்த பெண் அவளுடைய குழந்தைங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலிமணி குடியானா மெயின்டெனன்ஸ் குடியா நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஷரியா லா படி நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கடைசியில் சொல்லுது டேய் கட்ரா அப்படின்னு சொல்லும்போது ராஜீவ்காந்தி ஒரு புதிய லா பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து இந்த நியமம் படி முஸ்லீம் ஆண்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கூட அவங்க முன்னால் போய் நான் வந்து ஷரியா படி நான் பண்ணிக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் சொன்னது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக் கூட ஒரு குடிமகனுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு முஸ்லீம் ஓட் பேங்க் வாங்குறதுக்காக ராஜீவ்காந்தி இந்த மைனாரிட்டி ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்தார் 1986. அப்போ முஸ்லீம் பெண்களுக்கு வந்து அப்போ இழைத்த ஒரு அநீதி இதுக்கு நான் உடன்பாடு கொடுக்க மாட்டேன், தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லி முகமது ஆரிஃப் கான் மினிஸ்டராக இருந்தவர், முஸ்லீம் மினிஸ்டராக இருந்தவர், ராஜினாமா பண்ணி 1986 போனவர், கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னால் இப்போ கேரளாவுக்கு வந்து ஆளுநராக திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், யார் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து அநீதி. தாமரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் லைஃப்லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மேன் திரு ராஜ்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அஞ்சு. தாமரையும் மலரணும், தாமரை நேர்களும் மலரணும். ஒரு இடைவேளைக்கு அப்புறம், சீரிய இடைவேளைக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்திருக்கேன். தாமரை நேர்களை கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ. தேர்தல் பிரச்சாரங்கள் நடைபெற்றுட்டு இருக்குது. அது நார்த் இந்தியாவில் ரொம்ப கடுமையான தேர்தல் பிரச்சாரங்கள். மோடி அவர்கள் வந்து ஒரு பிஎம் அப்படின்றத தாண்டி ஒரு களத்தில் இறங்கி வேலை பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம், அவரோட பேச்சுக்கள் எல்லாமே. ஸோ பல பேச்சுக்கள் வந்து சர்ச்சைக்குரிய விஷயமா மாறி இருக்கு. அதுலேயும் முக்கியமாக அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில் வந்து இலவச பேருந்து விட்டுறதுனால மெட்ரோவில் வந்து 50% மக்களின் வரவு வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அதற்கு எதிர்கட்சிகளும் சில பத்திரிகையும் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த திராவிட மாடல் ஆட்சி இருக்கட்டும், இல்ல பெண்களுக்காக இங்க முதல்வர் பண்றது வந்து பிரதமர் வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கல, மக்கள் பெண்களுக்கான பிரதமர் பண்ணல, அதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கூட RSS வந்தவர் தான் மோடி, ஸோ பெண்களுக்கு என்ன தேவை அப்படின்றது மோடி அவர்களுக்கு தெரியல அப்படின்னும் முரசொலி பத்திரிகையா இருக்கட்டும் அவங்களும் பல விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. ஸோ மோடி இஸ் நாட் டூயிங் எனிதிங் ஃபார் விமன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? குட் பாயிண்ட் அஞ்சு. அதாவது சமீப காலத்தில் அவர் பேசுனதுல கொஞ்சம் ஒரு சர்ச்சைக்கு உள்ளானது தான், நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க. ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் ஒரு மனிதனை நம்ம வந்து அங்கீகரிக்கிறோம், அவர் வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு மோடி பக்தன். ஆனால் அவர் சொல்கிற அத்தனை விஷயம் நம்ம அங்கீகரிக்கணுங்கிறது இல்லை. பர்சனலி அந்த மெட்ரோ கமெண்ட் அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கலாம். அதாவது அந்த வேல்யூ ஆஃப் லைஃப்மாங்க, பஸ்ஸில் இருந்து எவ்வளோ பேர் ஒரு ஏர் கண்டிஷன் மெட்ரோவில் போகிறாங்களோ, அந்த ஏர் கண்டிஷன் மெட்ரோலேருந்து அவங்க காரில் போகிறாங்களோ, இது வந்து வாழ்க்கையில் வந்து அவங்க வாழ்வியல் கற்றுக்கிட்டு அப்படியே அவங்க வாழ்க்கையுடைய தரம் அதிகரிக்கிறதுக்கு அது எல்லாமே பஸ்ஸில் இருந்தால் அப்போ வந்து அவங்களுடைய வாழ்வியல் தரம் வந்து அதிகமாக ஆகாமல் இருக்குங்கிற ஒரு திசையிலேருந்து அவர் சொல்லியிருக்கலாம். பட் அவரும் பாவம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் சுற்றுறாரு, ஒவ்வொரு இடத்துல பேசுகிறாரு. நம்ம ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் இந்த 20 நாள் தேர்தல் பிரச்சாரத்துலேயே அவ்வளோ டயர்டாக இருப்பாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 3 மாதம் விடாமல் காலை மதியம் இரவுன்னு போயிருக்காரு. ஸோ தட் இஸ் ஒன். ஆனால் 2வது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பெண்களுக்கு அவர் பண்ணாரா இல்லையான்னு வந்து
மாண்புமிகு நம்ம முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். அதாவது பெண்களுக்குமா சங்கத்தமிழில் அச்சம், நாணம், மடம், பெயர்ப்பு ஒரு பெண்ணுக்கு இருக்கிற 4 குணங்கள். அந்த காலத்தில் நாங்கள் வந்து இந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு ஜூனியர் டாக்டர்ஸ் ஒரு சின்ன கதை எல்லாம் இருக்கும். போகும்பொழுது வயிற்றுப்போக்கு டைரியா நிறைய பேருக்கு வரும்பொழுது அழுவாங்க பெண்கள் எங்ககிட்ட வந்து டாக்டர்ஸ் கிட்ட. சார் நீங்கள் எக்ஸ்ட்ரா மாத்திரை எனக்கு கொடுங்க. ஏம்மானா என்ன சார், நாங்கள் எல்லாம் வந்து பாத்ரூமுக்கு போகிறது நாங்கள் வந்து 6 மணி 7 மணி இருட்டாயிட்ட அப்புறம் தான் நாங்கள் வயலில் போவோம். ஏன்னா அதுக்கு இப்போ 1 மணி 2 மணி வயிற்றுப்போக்கு வந்து வயிற்றால் ஆச்சுன்னா நான் வந்து வெட்ட வெளிச்சத்தில் நான் போகணும். என்னால் முடியாது. அந்த நாணத்தினால பெண்கள் கஷ்டப்படுவாங்க. 1947 2014 வரைக்கும் யாருமே இந்த பெண்களை பற்றி நினைக்கலையே. ஒரு ஸ்டடியில் பார்த்தேன், 27 34% தான் இந்தியாவில் வந்து வீடுகளில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கழிவறை இருந்துச்சு. ஏன் யாரும் இந்த அச்சம், நாணம், மடம் பெயர்ப்பை பற்றி யாரும் ஒன்றும் நினைக்கல. ஆனால் இந்த பெண்களுக்கெல்லாம் அவங்க அச்சத்தையும் அவங்க நாணத்தையும் பாதுகாக்கிறது இது தவிர பாருங்கள். 2% 3% பெண்களை பலாத்காரம் பண்ணுறது. அதுவும் நார்த் இந்தியன் ஒரு ஸ்டடி வந்துச்சு. அவங்க வந்து பாத்ரூமுக்கு போகும்போது டப்புன்னு அவங்க கவி பிடிச்சி அவங்கள பலாத்காரம் செய்வாங்க. தே ஆர் எக்ஸ்போஸ்ட். ஸோ இதை வந்து அதுக்கு சரி பண்ணுறதுக்கு பெண்களுக்கு வந்து 1 இல்லை 2 இல்லை 11 கோடி கழிவறைகள் உலகத்திலேயே கழிவறைகள் கற்ற வந்து ஒரு திட்டத்தில் ரொம்ப அதிகமான அளவில் ஒரு உலக சாதனை படைச்சார் மோடி. பெண்களுடைய நாணத்தை காப்பாற்றினார், பெண்களுடைய அச்சத்தை காப்பாற்றினார், அவங்களுடைய வெக்கத்தை காப்பாற்றினார். ஒரு நான் எங்கே போய் மாட்டேன் ரேப்ஸ் ஏன் 1% 2% ரேப்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணால் கூட எவ்வளவு 1000 ரேப்ஸ் அவர் ஸ்டாப் பண்ணியிருக்காரு. 2 மணிப்பூர் பெண்கள் ரேப் ஆனதுக்கு வந்து எவ்வளவு குதினிலே குதிச்சாங்க. அது தப்பு தான். அந்த பெண்களுக்கு நடந்தது பெரிய அநீதி. ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் அவங்க பாத்ரூமுக்கு போகும்போது வயலுக்கு போகும்போது பலாத்காரம் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு மனுஷன் தடுக்கிறாரு. அந்த மனுஷனுக்கு பெண்களுக்கு அவர் என்ன பண்ணாருன்னு கேட்குறீங்க. 1. 2வது 10 கோடி வீட்டில் வந்து கேஸ் கனெக்ஷன்ஸ் இப்போ வந்து 2 வாரத்துக்கு முன்னால் இன்னும், அதாவது இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் இன்னும் 90 லட்சம், அது சேர்த்திங்கன்னா நியர்லி 11 கோடி வீடுகளுக்கு கேஸ் கனெக்ஷன். அஞ்சு நாங்கள் வந்து இதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கெல்லாம் போகும்போது பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த நுரையீரலில் வந்து வியாதி வந்துடும். ஏன்னா அங்கே ஊதி 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 அந்த காலத்தில் பெண்களுக்கு அந்த நுரையீரல் வியாதி வராத பட்சம் இந்த பொல்யூஷன் இந்த ஸ்மோக் அதெல்லாம் வராத பட்சம் உஜ்வாலா திட்டத்தில் பெண்களுக்கு எல்லாரும் இந்த கேஸ் கனெக்ஷன் கொடுத்து 10 கோடி பேருக்கு கொடுத்து இப்போ 10 கோடியே 90 லட்சம், தட் இஸ் நியர்லி 11 crores கழிவறைகள் 11 கோடி கேஸ் கனெக்ஷன் கொடுத்து பெண்களுடைய நுரையீரலை காப்பாற்றின ஒரு மகான்கிட்ட உனக்கு வந்து பெண்களுக்கு அவங்களோட வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரியாதுன்னு சொல்கிறது அநீதி. 3வது பார்த்தீங்கன்னா அவர் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட். ஆமாம், ஆர்எஸ்எஸ் மாதிரி யாருங்க பெண்களுக்கு பண்ணுறாங்க? நம்ம வந்து அவங்க நாளையே பாரத் மாதா வாய்விட்டா பாரத் மாதா கி ஜெய், எங்கள் அம்மாங்கிறாங்க. அவங்க கும்பிடுற கடவுளே பாரத் மாதா. பின்ன பெண்களுக்கு அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கலன்னா யார் முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஸோ அதே மாதிரி அவங்க சொல்கிற பாடல் வந்து வந்தே மாதரம், சுகலாம் சுகஜாம் மாதரம் வந்தே மாதரம்ங்கிறது ஒரு காளியை வந்து இந்தியாவையே ஒரு பாரத மாதாவை ஒரு காளியாக பார்க்குறது ஆர்எஸ்எஸ். அவங்கக்கிட்ட போய் நீ பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து பயபக்தியோடு இருக்கிறதுக்கு உனக்கு தெரியாது என்று சொல்கிறது ரொம்ப தப்பு. ஏன் நம்ம ஆளுங்க டாஸ்மாக திறந்து வச்சு சமீப காலத்தில் ஒரு ஸ்டடியில் வந்து சென்னையிலேயே 37.5% வீடுகளை 37.5 or 47.5 அட்லீஸ்ட் 37.5 வீடுகளில் வந்து டாஸ்மாக் தண்ணி அடிச்சுட்டு வந்து பெண்களை அடின்னு அடிக்கிறாங்க நம்ம ஆட்கள். அவங்களுக்கு வந்து வழிவகுத்து அவங்களுக்கு அதோட போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோமாச்சி, சிக்கன் எடுத்துக்கோமாச்சி, கிளாஸ் எடுத்துக்கோமாச்சின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கொலவெறியை ஊட்டுறதே நம்ம ஆட்கள். பின்ன எப்படி அவங்க போய் இன்னொருத்தர் பார்த்து நீ பெண்களை வந்து மதிக்கலைன்னு சொல்லணும். ஸோ ஐ ஹாவ் a lot of ரெஸ்பெக்ட் நம்ம முதலமைச்சருக்கு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு டீசெண்டாக ஒரு அசிங்கமாக வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாமல் ரொம்ப ஒரு மாண்போடு நடந்துக்கிற ஒரு முதலமைச்சர்னா அவர் ஸ்டாலின் அண்ணன் தான். ஆனால் இது அவர் சொன்னதில் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன். பெண்களை வந்து மோடிஜி பார்த்துக்கலன்னு சொன்னால் கட்டாயமாக நான் ஒத்துக்க மாட்டேன். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறேன், செல்வ மகள் திட்டம்னு இருக்குது. அதாவது 10 வயசுலேருந்து ஒரு பெண்ணுக்கு வந்து நீங்கள் 250 ரூபா போடலாம் மாதம், வருஷத்துக்கு 1.5 லட்சம் வரைக்கும் போடலாம். 18 வயசு ஆகும்பொழுது அதை எடுத்து அவங்க ஒரு பிஎஸ்சியோ ஒரு என்ஜினியரிங்கோ
மெடிக்கல் சீட்டை போகிறதுக்கு பயன்படுத்தலாம். 21 வருஷத்தில் நம்ம அதை பயன்படுத்தி அவங்களுக்கு கல்யாணத்தை செய்யலாம். ஸோ இந்த ஸ்கீம்ஸ்லாம் சென்ட்ரல் திட்டங்கள் தான். ஆனால் நம்ம இங்கே வரும்பொழுது அது அஃப்கோர்ஸ் பேர் மாற்றி நம்ம செல்வமகள் திட்டம் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அந்த திட்டம் வராமல் தடுக்கலையே நம்ம ஆட்கள். ஸோ நம்ம ஆட்களும் மதிக்கிறாங்க, மத்திய அரசும் மதிக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பொன்னான யுகம் நடந்துகிட்டு இருக்கு கடந்த 10 வருடங்கள். அதில் வந்து எந்தவித ஒரு ஒரு இதுவே இல்லை, மாற்றுக்கருத்தே இல்லைங்கிறது என்னுடைய பதிவு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து இஸ்லாமியர்கள் தான் இந்த இதில். பிகாஸ் இஸ்லாமியர்கள் மேலே வந்து மோடி அவர்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது, பாஜகவுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்றது ஒரு ப்ரொபகண்டா ரொம்ப காலமாகவே நம்ம பார்க்குறோம், லைக் 10 இயர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வந்து காங்கிரஸ் வந்து முஸ்லீம்ஸ்க்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, அதாவது இங்கே இருக்க சொத்துக்கள் எல்லாமே முஸ்லீம்ஸ்க்கு கணக்கிட்டு கொடுக்கப்படும் அப்படின்றது. ஸோ அப்படி எல்லாமே முஸ்லீம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் உரிமை இங்கே கொடுக்கும்போது ஹிந்துக்கள் வந்து 2ஆம் தர மக்களாக இங்கே மாறிடுறாங்க. இது வந்து ஹிந்துஸ் நாட்டில் வந்து அவங்க இப்படி 2ஆம் தர மக்களாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னும் இது பல கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்குது, ரிலீஜன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸோ எதுவும் அங்கே பேசப்படல. ஸோ ஒரு லைக் ஒரு பாலிடிக்ஸுக்காக முஸ்லீம்ஸ் ஹிந்துஸ் மட்டுமே அங்கே பேசப்படும் போது வேற ரிலீஜன் நாங்கள் எந்த நிலையில் இருக்கோம், எங்களை யாரும் பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு விஷயமும், காங்கிரஸ் வந்து முஸ்லீம்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா அப்போ பிஜேபியோட தாட் வந்து ஹிந்துஸ் தானே, ஸோ அவங்க மனசில் கிறிஸ்டியானிட்டியோ சிக்கிசமோ எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் மோடி அவர்கள் மேலே வைக்கிறாங்க. ஸோ முஸ்லீம்ஸுக்கு எதிரானவர் தான் மோடியும் பாஜக அப்படின்ற விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வந்து நம்ம வரலாறுக்கு போகணும் அஞ்சு. நான் வந்து ஒரு வரலாறு ரசிகன். இப்போ ஹிட்லர் பார்த்தீங்கன்னா 1933-36 வந்து அவர் பவருக்கு வராரு. 37-38க்குள்ள அவருக்கு யார் மேலே வெறுப்பு இருந்துச்சோ, யூதர்கள், ஜூஸ், கிளியராக போட்டார். நீ ஜூவா, உன்னோட கடையில் அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட்னு இருக்கும், அது போடணும். நீ வந்து அந்த ஸ்டார் ஆஃப் டேவிட் பேண்டு கட்டணும், இல்லை நீ பச்சை குத்தணும், உனக்கு இங்கே வர முடியாது. ரொம்ப கிளியர், வெரி கிளியர். இவர் 2014 வந்திருக்கார். 2024 வரைக்கும் முஸ்லிம்ஸ்க்கு நீ இந்த மார்க்கை போடணும், அந்த மார்க்கை போடணும், நீ இங்கே தான் வாழணும், இங்கே வாழக்கூடாதுன்னு ஏதாவது ஒரு முறையாவது அது மாதிரி வந்திருக்கா? 2014 24 வரைக்கும் பண்ணாதவர் திடீர்னு இப்போ பண்ண ஆரம்பிச்சிட போகிறாரா? நம்பர் 1. நம்பர் 2, திருப்பி நம்ம வரலாறுக்கு போய் கொஞ்சம் பார்ப்போம். ஒரு குரூப்பை வந்து நம்ம டார்கெட் பண்ணோம்னா எந்த 2 நாடுகள் என்ன நடக்குன்னு பார்க்கணும். 1947 சுதந்திரம், பாகிஸ்தானில் வந்து 11% ஹிந்துஸ். இப்போ 2024 0.2% தான். அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்கும் தெரியல, எல்லாம் போயாச்சு. இந்தியாவுக்கு வந்துட்டாங்க, எல்லாம் வெளியில் போயிட்டாங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா காலி. இன்னும் நீங்கள் 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான் பாகிஸ்தானில். யாருமே அதை பற்றி சொல்கிறது இல்லையே. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 8%ஓ 10%ஓ இருந்துச்சு. இப்போ 17% வந்துட்டாங்க, டபுள் பண்ணியாச்சு. யாரும் அதை பற்றி சொல்லலையே. ஒரு குரூப் எடுத்து ஒதுக்கி வச்சு அவங்கள வந்து நம்ம தாக்கணும்னா அவங்க பாப்புலேஷன் டபுள் ஆகுமா? ஆகாது. ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் அஞ்சு. தமிழ்நாடு எடுத்துப்போம். தமிழ்நாட்டில் இந்த முத்ரா ஸ்கீம்னு திட்டம் வந்துச்சு. 50,000, 1,00,000 மைக்ரோ லோன் ஸ்கீம். இந்த மைக்ரோ லோன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு சொன்னீங்கல்ல, 65% தமிழ்நாட்டில் எடுத்தது பெண்கள் தான் முத்ரா ஸ்கீம். அது மட்டும் இல்லை, அந்த 65%ல் 23% முஸ்லிம்ஸ். ஆனால் தமிழ்நாட்டில் எவ்வளோ முஸ்லிம்ஸ் இருக்காங்க? 11% 13%. அதோட கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க சலுகை எடுத்தது 23%. நாடு தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா முஸ்லிம்ஸ் வந்து 13 to 17%. ஆனால் பிரதமர் மோடியுடைய திட்டங்கள், ஹிட்லர் அது மாதிரி ஒரு திட்டம் கூட யூதர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லலை. யூ வில் நோ ஒருத்தர் எதிர்த்து இருக்காங்கன்னா. இந்த திட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய அளவில் 30% இந்த திட்டத்துக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதிகள் 30% முஸ்லிம்ஸ்க்கு போயிருக்கு. பின்ன நினைக்கலாம், பின்ன அவங்க 11-12% தானே, 30% போயிருக்கே, பின்ன எப்படி அவங்கள எதிர்த்து சொல்கிறாங்க? கட்டுக்கதை, நேரட்டிவ்னு சொல்கிறது. திருப்பியும் வரலாறுக்கு போங்க. ஜெர்மனிக்கு போனீங்கன்னா கெபல்ஸ்னு ஒருத்தன் தான். அவன் தான் ஹிட்லர் உங்களுக்கு நல்லது பண்ணுறான், ஹிட்லர் மாதிரி யாருமே இல்லை, அப்படி ஒரு ரேடியோலையும் எல்லாத்துலேயும் போட்டு 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 மக்களை வந்து ஹிட்லர் தான் நமக்கு நல்லவன்னு நம்ப வச்ச ஆள் வந்து கெபல்ஸ். அதாவது உலகத்துக்கே ஒரு பொய்யை 1000 முறை சொன்னால் அது உண்மையாகும் காட்டுன கெபல்ஸ். இப்போ ஜார்ஜ் சோரோஸ் போன்ற பில்லியனர்ஸ், பயங்கர அதிபணக்காரங்க, அவங்க வந்து இந்த நேரட்டிவ் கட்டுக்கதை, இந்த ஹிந்து நேஷனலிஸ்ட் பார்ட்டி இவங்க முஸ்லிம்ஸை இது பண்ணிடுவாங்க,
இப்படி பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிடுவாங்கன்னு ஒரு நேரட்டிவ் கட்டுக்கதையை கொண்டு வந்துட்டு பாவம் தமிழ்நாட்டில் இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்து சிம்பிள் ஃபெலோஸ், ரொம்ப சிம்பிள் பீப்புள், நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த கட்டுக்கதையை வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே தான் நீங்கள் வாழணும், இங்கே வரக்கூடாது. ஒரு முஸ்லீம் வந்து சொல்லுங்கள் அது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு? ஒன்றுமே பண்ணலை. ஸோ முஸ்லிம்ஸுக்கு எந்தவித அநீதியும் இல்லை. ஆமாம், ஷாபானோ கேஸ் வேற. நீங்கள் எல்லாருக்கும் ஷாபானோ கேஸ் பற்றி தெரியும். என்ன பண்ணியிருக்காரு, ஒரு இந்த முத்தலக்கு பண்ணதுனால எவ்வளவு பெண்கள் வந்து எனக்கு பிடிக்கல, இன்னொரு சின்ன பொண்ணு வந்துட்டா அவளுக்கு 25 உனக்கு 55, தலக் போ சொன்னது வந்து அது வந்து பெண்களுக்கு வந்து எப்பேற்பட்ட ஒரு அநீதி. முஸ்லீமில் மறந்துடுங்க, எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாது. அந்த பெண்களுக்கு அநீதியை வந்து சரிப்படுத்துறதுனால தான் மேக்சிமம் முஸ்லீம் ஓட் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற இடங்களில் அப்படியே ஓட் பேங்க் அப்படியே வந்து குவிஞ்சிருக்கு மோடிஜிக்கு. இப்பவும் குவியும். ஏன்னா அந்த பெண்களுக்கு தெரியும் முத்தலக் பண்ணதுனால அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சிது. ஒரு கடைசி விஷயம் சொல்கிறேன். ஒரு முஸ்லீம் வந்து ராஜீவ் காந்தியோடைய மினிஸ்ட்ரியில் வந்து கேபினெட் மினிஸ்டராக இருக்கார், முகமது ஆரிஃப் கான். அப்போ இந்த ஷாபானோ கேஸ் வருது. ஷாபானோ கேஸில் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாவம், அந்த பெண் அவளுடைய குழந்தைங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலிமணி குடியானா மெயின்டெனன்ஸ் குடியா நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ஷரியா லா படி நான் உனக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கடைசியில் சொல்லுது டேய் கட்ரா அவனுக்குன்னு சொல்லும்போது ராஜீவ் காந்தி ஒரு புதிய லா பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்து இந்த நியமம் படி முஸ்லிம் ஆண்கள் சுப்ரீம் கோர்ட் சொன்னால் கூட அவங்க முன்னால் போய் நான் வந்து ஷரியா படி நான் பண்ணிக்கிறேன், சுப்ரீம் கோர்ட் சொன்னது எனக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டோட வேர்டிக் கூட ஒரு குடிமகனுக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு முஸ்லீம் ஓட் பேங்க் வாங்குறதுக்காக ராஜீவ் காந்தி இந்த மைனாரிட்டி ஸ்பெஷல் ஆக்ட் கொண்டு வந்தார் 1986. அப்போ முஸ்லிம் பெண்களுக்கு வந்து அப்போ இழைத்த ஒரு அநீதி இதுக்கு நான் உடன்பாடு கொடுக்க மாட்டேன், தெரிவிக்க மாட்டேன்னு சொல்லி முகமது ஆரிஃப் கான் மினிஸ்டராக இருந்தவர், முஸ்லீம் மினிஸ்டராக இருந்தவர், ராஜினாமா பண்ணி 1986 போனவர், கடைசியாக 2 வருஷத்துக்கு முன்னால் இப்போ கேரளாவுக்கு வந்து ஆளுநராக திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் யார் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து அநீதி இழைக்கிறாங்கன்னு. ஸோ அப்படிப்பட்டதை வந்து ரிவர்ஸ் பண்ணி முத்தலை கொண்டு வந்ததும் மோடிஜி தான். கடைசியாக நான் சொல்கிறேங்க, எங்கே பார்த்தாலும் சிஏஏ கொண்டு வந்துடுவார் மோடிஜி. யார் முதல் சிஏஏ கொண்டு வந்தது? காங்கிரஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டு மன்மோகன் சிங் ஸ்பீக்கிங் ஆன் சிஏஏனா அவர் எழுந்து பேசுகிறாரு, சிஏ ரொம்ப முக்கியமான யூனிஃபார்ம் சிவில் கோட் தான் அடித்து பிடிச்சி அவர் பேசின 2-3 சொற்பொழிவுகளில் முதல் முறை ராஜ்யசபாவில் அடித்து பிடிச்சி பேசுகிறதே மன்மோகன் சிங் தான். அது நீட்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க, சிஏஏவாக இருக்கட்டும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க, எல்லாம் அவங்க தான் முதல் கொண்டு வருவாங்க. ஆனால் அதை வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க. பாஜக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது அதை எதிர்ப்பாங்க, எப்படி நீ நீட்டு கொண்டு வர முடியும், எப்படி நீ சிஏஏ கொண்டு வர, வெறும் அரசியல். இது மாதிரி நேர்காணல்களில் மக்கள் யோசிக்கணும். நம்ம சொல்கிறாரே டாக்டர், நம்ம போய் யூடியூப்பில் போய் பார்ப்போம் யார் முதல் சிஏஏ கொண்டு வந்தது, யார் நீட்டு கொண்டு வந்தது, என்ன இந்த ஷாபானோ கேஸு, நிஜமாகவே இஸ்லாமிய பெண்களுக்கு இவ்வளவு சலுகைகள் கிடைச்சதா? ஒரு சலுகை நான் வந்து ஒரு இஸ்லாமிய பெண்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த அம்மாவுக்கு வந்து இப்போ பிஏ முடிச்சிருக்கு. முதல் வருஷத்தில் வந்து பிஏல வந்து கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நான் 3ஆவது வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா மோடி திட்டம் படி 15 திட்டம் கொண்டு வந்தார் மைனாரிட்டிக்கு. வேறு எந்த கவர்மெண்ட்டும், ஹிட்லர் அந்த காலத்தில் 8 கொண்டு வந்தான், 8ம் யூதர்களுக்கு எதிர்க்க, நீ இங்கே வர முடியாது, அங்கே போக முடியாது, இங்கே தான் கிடக்கணும், மார்க் போடணும். இவர் 15 கொண்டு வந்தார். 15 கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா தமிழ்நாடு பிஜேபியோட ஃபெயிலியர். நான் அடித்து சொல்கிறேன், தேசிய பிஜேபியோடைய ஃபெயிலியர். இவ்வளவு நல்லது பண்ணிட்டு அதை எடுத்து போய் இவ்வளவு நல்லது பண்ணணும்னு போய் சொல்லாதது தான் நமது ஃபெயிலியர். அவ்வளவு நல்லது பண்ணிட்டீங்க, ஏன் எடுத்து சொல்லலை? ஸோ 51,000 ரூபாய் அப்படியே எந்த ஒரு கிராஜுவேட்டுக்கோ முஸ்லீம் கிராஜுவேட்டுக்கோ கல்யாணம் ஆகாமல் கிராஜுவேட் ஆனால் அவங்களுக்கு பட்டம் முடிச்ச உடனே கொடுக்குறாரு மோடி. அவர்கிட்ட போய் நீங்கள் முஸ்லீம்ஸுக்கு வந்து நல்லது பண்ணலன்னு சொல்கிறது ரொம்ப அநீதிங்க, ரொம்ப அநீதி அஞ்சு.
இப்போ ஆஸ் அ டாக்டர் அண்ட் வந்து நீங்கள் நீட் பற்றி பேசினனால ஒரு விஷயம் கேட்குறேன். முன்னாடி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து நம்ம ஸ்டேட் சிலபஸ் படித்தவங்க, ஒரு சிபிஎஸ்சி படித்தவங்க, ஐசிஎஸ்சி படித்தவங்க வந்து பை காசோ இல்லை அந்த காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமோ எழுதிட்டு உள்ளே வர குழந்தைங்களுக்கு டாக்டரோடைய அந்த சிலபஸ் படிக்கவும், இன்றைக்கி நீட்டை வந்து எல்லாரும் ஒரு நார்மலைஸ்டான எல்லாருக்கும் ஒரு காமனான சிலபஸாக இருக்கும். ஸோ அதை படிச்சுட்டு அவங்க வந்து உள்ளே வராங்க அந்த மெடிக்கல் படிக்கிறதுக்கு. ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் சிலபஸ் படித்தவங்களுக்கும் இப்போ நீட்டுன்றதுல ஒரே சிலபஸில் எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கும் அப்போ படிக்கிற டிஃபிகல்ட்டிஸும் இப்போ இருக்க டிஃபிகல்ட்டிஸும் எப்படி இருக்குன்னு. குட் பாயிண்ட் அஞ்சு. அதாவது இதுக்கு ஒரு டேர்ம் இருக்குது, நார்மலைசேஷன் ஆஃப் ப்ரீ எக்ஸாமினேஷன் சிலபை, சார் ப்ளூரல் ஆஃப் சிலபஸ். அதாவது நமக்கு சமூக நீதி, அட் தி எண்ட் ஆஃப் தி டே we are all social scientists, right? சமூக நீதி விஞ்ஞானிகள். ஒவ்வொரு மருத்துவனும் ஒவ்வொரு பொறியாளரும் ஒரு சமூக நீதி வேணும்னா எல்லா தளத்தில் இருக்கிற மாணவ மாணவிகளும் எக்ஸாமுக்கு முன்னால் படிக்கிற சிலபஸ் நார்மலைஸ் பண்ணி அவங்க அந்த சண்டை போட்டாங்கன்னா இவனுக்கும் ஒரு வாள் இவனுக்கும் ஒரு வாள், இவனுக்கு ஒரு வாள் கொடுத்துட்டு இவனுக்கு இத்தினூண்டு ஒரு பேனாவை கொடுத்துட்டு பேனாவோட நீ சண்டை போடுறேன்னா எப்படி பண்ண முடியும்? அதுக்கு நான் தமிழ்நாடு அரசை வந்து பாராட்டுறேன். அதாவது ஒரு பக்கம் நீட்டு வேணாம் அவங்க கத்திட்டு இருந்தால் கூட நீட்டு சிலபஸ்க்கு ஏற்றா போலவே அந்த மாற்றங்களை தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இருக்கிற சிலபஸ்லையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுக்கும் தெரியும் நீட் இருக்க தான் செய்ய போகுது, நீட்டை ஒழிக்க முடியாது. அஃப்கோர்ஸ் அரசியல் அவங்க சொல்கிறாங்களே அவியலாக செய்கிறாங்க, அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் அரசியலுக்கு நீட்டை ஒழிப்போம்னு சொல்கிறாங்க. நான் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் 2-3 டாப் வழக்கறிஞர்கள்கிட்ட பேசியிருந்தேன். அவங்க சொன்னாங்க, தெரியுமா ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அந்த நீட் ஒழிப்புக்கு போட்டிருந்த மனு, எந்த மனுவை அவங்க போட்டாங்களோ அந்த மனுவை தமிழ்நாடு அரசே திருப்பி வாங்கிருச்சு. தமிழ்நாடு அரசோ அது டிஎம்கேயோ அது இண்டிவிஜுவல் பர்சனாக தெரில, நீட்டுக்கு போட்ட அந்த மனு திருப்பி எடுத்துட்டாங்க. அப்படின்னா என்ன, இனிமேல் நீட் ஒழிப்புக்கு மனுவே அங்கே இல்லை, சுப்ரீம் கோர்ட்டில் நீட் ஒழிப்பு வர்றதுக்கு வழியே இல்லை. ஸோ இதெல்லாமே ஒரு அரசியல் தான், நம்ம பண்ணிவிடுவோம். எனக்கு என்ன தெரியுமா அஞ்சு, இவங்க சொல்கிறத நம்பி நிறைய ஆளுங்க இல்லை என் பையன் நீட்டுக்கெல்லாம் ஒன்றும் படிக்க தேவையில்லை, அடுத்த வாட்டி எடுத்துருவாங்க, 1 வருஷத்துக்குள்ளே எடுத்துருவாங்க, 2 வருஷம் எடுத்துருவாங்க சொல்லி அவங்க வந்து வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ டெஃபினட்டாக நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே. கொண்டு வந்ததே காங்கிரஸ், அது வந்து உள்ளே கொண்டு வந்தது இயக்குனது பாஜக. இட் இஸ் கோயிங் டு ஸ்டே, யார் என்ன சொன்னாலும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி நார்மலைசேஷன் ஆஃப் சிலபஸ் அது ஒரு சில வருஷங்கள் ஆகும். நீங்கள் வேணால் பாருங்கள் அஞ்சு, இன்னும் அடுத்த 3-4 வருஷத்தில் அது சிபிஎஸ்சி, மெட்ரிக்கு, ஸ்டேட்டு, சமச்சீர் எல்லாமே மோராலஸ் அங்கே சிபிஎஸ்சி சிலபஸ் தான் இங்கே படித்து நீட் எழுதி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு பசங்க அவ்வளோ நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீட்டில் பல மருத்துவர்கள் வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் நீட் மூலமாக அதிக செலவு இல்லாமல் அவங்க பெற்றோர்களுக்கு அவங்க வந்து மருத்துவர்கள் ஆகணுங்கிறது என்னுடைய கனவு. அதே மாதிரி இப்போ June 4 வந்து எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வருது. ஸோ அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இப்போது டிஎம்கே எடுத்துக்கிட்டோன்னா ரகுபதி அவர்கள் அமைச்சர் சொல்கிறாரு, இப்போது ஏடிஎம்கே வந்து பிரிய போகுது அப்படின்ற ஒரு சைடு. இப்போ டிஎம்கே எடுத்துக்கிட்டால் 8 அமைச்சர்கள் வந்து மாறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் உதய அவர்கள் வந்து துணை முதல்வராக போடப்படுவார் அப்படின்ற ஒரு விஷயம். பாஜகவை எடுத்துக்கிட்டால் அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூருடைய எம்பியாக மாறினாலோ இல்லை அவர் மாறாமல் இருந்தாலோ தலைவர் பதவிக்கு வந்து வானதி அவர்கள் வருவாங்க அப்படின்ற ஒரு இதுவும். ஏடிஎம்கே வந்து பாஜகவோட பெர்சன்டேஜ் வந்து கம்மியாக எடுத்தால் அது ஸ்ப்ளிட் ஆகும், இல்லை கம்மி ஆகாமல் இருந்தால் கூட்டணிக்கான சான்சஸ் இருக்குது. லைக் ஓபிஎஸ் கிட்ட இபிஎஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு, டிடிவி வராரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து June 4க்கு அப்புறம் எல்லா கட்சியிலையும் மாறும் அப்படின்னு பேசப்படுது. அதனால சீமான் அவர்கள் இன்ன வரைக்கும் நான் வந்து கூட்டணி இல்லாமல் தான் இருக்கேன், நான் தனிச்சு தான் போட்டிடுவேன், என்னுடைய சித்தாந்தத்துக்கு உட்பட்ட யாருமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த டைமில். இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அரசியலுக்குள்ள வந்திருக்காரு. ஆனா இன்னும் அவர் கட்சியுடைய கோட்பாடு, கொள்கை என்னன்றது வந்து பெருசா நமக்கு தெரியப்படல. ஏன்னா திமுக, அதிமுக, பாஜகவோட இருக்க எல்லா விஷயத்தையும் இப்போ நேஷனலிசம், பெரியாரிசம், அண்ணா அந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு இதாக தான் தமிழா இருக்கட்டும் இதெல்லாம் தான் விஜய் அவர்கள் பேசுறாரு. இதுதான் அப்படின்னு தெரியல, இவர் எந்த கட்சிக்கு ஆப்போசிட்டா வந்திருக்காரு, யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க எதுவுமே இன்னும் தெரியல. ஏன்னா களத்துல அவரும் இன்னும் ஸ்ட்ரைட்டா வரல அப்படின்னு சொல்லலாம். இந்த தருணத்துல தனியா போட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருந்த சீமான் அவர்கள் வந்து தம்பி அழைத்தால் அண்ணன் வந்து சேர்ந்து போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா வரப்போற 2026ஓட அந்த ஒரு களம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல? பியூட்டிஃபுல்லி சம்மரைஸ்ட் பை யூ. நிறைய பேர் சொன்னாங்க 24 எலெக்ஷன் வந்து ஒரு திருப்புமுனை எலெக்ஷனாக இருக்கும். அவ்வளோ பெரிய திருப்புமுனை எலெக்ஷனாக இருக்காது தான் நான் நினைக்கிறேன் 24. ஆனால் தமிழ்நாடு அரசியல் வரலாறுல 26 தேர்தல் ஒரு பெரிய திருப்புமுனை தேர்தலாக இருக்குங்கிறது தான்
என்னுடைய நான் வந்து இப்போ 2-3 வருஷமாக தான் நான் தீவிரமாக அரசியலில் இருக்கிறேன். அது ஒரு 8-9 மாதமாக கொஞ்சம் தீவிரமாக இருக்கேன். பட் நான் ஒன்று பார்த்துட்டேங்க அஞ்சு, ரொம்ப கரெக்டாக அந்த காலத்தில் கலைஞர் சொன்னார், அரசியலில் வந்து நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை, சும்மா இப்படி 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 இப்படி, அதாவது மேலே காட்டுறது ஒன்று, நான் களத்தில் தேர்தல் களத்தில் போய் பார்த்தா கீழே இருக்கிறது வேறு. ஸோ அதாவது எதையுமே நம்ப முடியாது, என்ன வேணால் ஆகலாம். ஐ திங்க் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து 2026 வரைக்கும் தமிழ்நாடு அரசியல் வந்து ரொம்ப ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி, ஒவ்வொரு நாளும் ஒரு ஐபிஎல் மேட்ச் மாதிரி பல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக மேஜர் பெரிய கட்சிகளில் பார்த்தீங்கன்னா திமுகவோட பாஜகவோட அதிமுக கட்சியில் தான் பெரிய மாற்றங்கள் வருங்கிறது என்னுடைய கணிப்பு. நான் நினைக்கிறேன் இந்த வரைக்கும் ஒரு மொமெண்டம், ஒரு வேகத்தோட அண்ணாமலை அவர்கள் வந்து பாஜகவை எடுத்துகிட்டு போயிருக்காரு. இந்த தருணத்தில் வந்து அவர் மாற்றுறது வந்து, இப்போ நான் ஒன்றுமே இல்லை இதெல்லாம் சொல்கிறதுக்கு, கணிப்பு தான் செய்ய முடியும். பட் anybody can give advice ம்பாங்க, அது மாதிரி அவர் வந்து மாற்றுறது வந்து அவ்வளோ இட் won't be such a good ஐடியாங்கிறது என்னுடைய பர்சனல் ஃபீலிங். பட் பார்ப்போம், மேபி அவர் வந்து ரொம்ப ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ஒரு மினிஸ்டர் ஹோம், அதெல்லாம் பெரிய விஷயங்கள், உள்துறையெல்லாம் ஒரு நாட்டில் இருக்கிற அத்தனை போலீஸ்காரரும் எல்லா கிரைமும் அவர் கடையில் தான் வரும். அது மாதிரி இருந்தால், ஒரு வேளை அப்படி இருந்தால் அவர் வந்து மாறலாமே தவிர, அதர்வைஸ் அவர் தான் இந்த மொமெண்டம் எடுத்துட்டார். 24 வரைக்கும் அவர் எடுத்துட்ட மொமெண்டம் அவர் 26 வரைக்கும் எடுத்துட்டா அது வந்து கட்சிக்கு நல்லது நான் நினைக்கிறேன். பட் த ட்ரூத் இஸ், நிறைய குட் லீடர்ஸ் அதை பாரதி அக்கா இருக்காங்க, தமிழிசை அக்கா இருக்காங்க, உமானந்தன் அக்காவே இருக்காங்க, பல மரகத மீனாட்சி அக்கா, நிறைய குட் விமன் லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சர்டன்லி பல குட் விமன் லீடர்ஸ் ஆர் கோயிங் டு பிளே மேஜர் ரோல்னு நான் வந்து டெல்லியில் கேள்விப்பட்டேன். பெண்கள் தமிழ்நாட்டு பாஜக அரசியலில் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பாகத்தை எடுக்க போகிறாங்கங்கிறது நான் கேள்விப்பட்டேன். நான் லாஸ்ட் பாயிண்ட்க்கு வரேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஒன். விஜய் சீமானுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு ஒப்புதல்கள் இருக்குது, ஒற்றுமைகள் இருக்குது. 2 பேரும் ஒரு சினிமா பேக்ரவுண்டு தான் அவங்களுக்கு தெரியும் எல்லாரும். 2 பேரும் தமிழை வந்து ஒரு மையத்தாக வச்சு அவங்க நடத்துகிறாங்க. 3வது 2 பேருக்கும் திமுகவுடைய ஒரு கொள்கைகளை வந்து எதிர்த்து தான் அவங்க மேடையில் வந்து அவங்க மேலே வராங்க. இது வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க விஜய், இது வரைக்கும் ஒரு கொள்கையோ இதான் நம்ம கோட்பாடோ வெளிப்படுத்தலை. அப்படி இருந்தும் we know that it's an essentially தமிழ் பார்ட்டி. ஸோ ஒரு தமிழ் கோட்பாடு திமுக அதிமுக அவர் திமுகவோட அவருக்கு ஃபுல்லாக உடன்பாடு இருந்துச்சு வச்சுங்க, டப்புன்னு அங்கே போய் ஜாயின் பண்ணால் டக்குன்னு ஒரு மினிஸ்டர் ஆகிடலாம். நீ ஏன் அப்படி பண்ணல? ஏனென்றால் இல்லை திமுகவோட போனால் என்னால் வந்து முதல் மந்திரி ஆக முடியாது அப்படின்னு அவர் நினைக்கலன்னு நினைக்கிறேன். கொள்கை வேறுபாடு இருக்குது, அவங்க இப்படி பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கல. ஸோ 2 பேருக்கும் அர்த்த சாஸ்திரத்தில் சாணக்கியா சொன்ன மாதிரி இருவருக்கு ஒரு காமன் எனிமி இருந்தால், இப்போ எல்லாம் அந்த INDA புள்ளி போடுறாங்க, எல்லாருக்கும் ஒரே எதிரி. பாஜக கூட இல்லை, நரேந்திர மோடி. அந்த ஆள் வந்துடக்கூடாது. அடாடாடாடா, இந்த பக்கம் அந்த இந்திய நண்டுகள் மாதிரி எப்படியாவது அவனை இழுத்துடணும் அந்த ஆளுங்க, பாவம் அவர். ஸோ எனிவே அதுபோல் 2 பேருக்கும் ஒரே எதிரி, 2 பேருக்கும் சினிமா பேக்ரவுண்ட், 2 பேருக்கும் தமிழ் மையம், அதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்க 2 பேருக்கும் முக்கியம். 2 பேருக்கும் ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 35 வயசு. இப்போ 75 வயசு கிழவன் வந்து 80 வயசு கிழவன் வந்து சீமானா எப்படி சொல்கிறாரு நம்ம அடிக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சின்னவங்களுக்கு ரத்தம் வந்து ஈஸியாக சூடேறுற அந்த வாக்களிப்பார்கள். அந்த வகுப்பில் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் சீமானுக்கும் விஜய் 2 பேருக்கும் நல்ல ஒரு ஹோல்டு இருக்குது. எஸ், ஸோ அவங்க சேர்ந்து வர்றது வந்து அரசியல் ரீதியில் பார்த்தீங்கன்னா அது ஒரு குட் மூவ். அதுவும் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, சீமான் நான் தனியாக தான் போவேன் எப்போவுமே சொல்லுவார். திடீர்னு விஜயோட வரலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ மேபி தட் கேன் ஹேப்பன். நான் இன்னொன்று சொல்லுவேன், திமுகவை எதிர்த்து தானே போகிறீங்க, அண்ணாமலையும் திமுக எதிர்த்து தானே போகிறாரு. நீங்கள் யூத்து பின்னால் தானே போகிறீங்க, அண்ணாமலையும் யூத்து பின்னால் தானே போகிறாரு. நீங்களும் யூத்து தானே, அண்ணாமலையும் யூத்து தானே, அவங்க 2 பேரோட அவர் யூத்து. ஸோ ஒருவேளை அப்படி ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, விஜய் சீமான் பாஜக, இந்த 3 ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி ஆச்சுன்னா ஒரு பெரிய திருப்பு முனை வந்து தமிழ்நாடு அரசியலில் வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் திஸ் ஐ எம் மேக்கிங் இட் ஆஸ் அ இம்பார்ஷியல் அப்சர்வேஷன், ஒரு நடுநிலை கருத்து, ஒரு கருத்து கணிப்பு
நான் சொல்கிறேன் தவிர ஒவ்வொருத்தரோட மனசில் என்ன போகுதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம், அடாடாடாடாடாடா, பாலிடிக்ஸில் இருக்கிற மாதிரி ஈகோ வேறு எதுலேயுமே இல்லைங்க. சினிமாவில் இல்லை, கட்டாயமாக மருத்துவர்கள் கிட்டே இல்லை, இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கிட்டே இல்லை, பிஸ்னஸ்மேன் கிட்டே இல்லை. பாலிடிக்ஸில் நானா நீயா, நீயா நானா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா, இது மாதிரி வரும்பொழுது இப்போ ஒரு 3 வல்லுநர்கள் சேர்ந்து வர்றது கஷ்டம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஈகோ மட்டும் தள்ளி விட்டு வச்சா இந்த ஒரு கூட்டணி உருவாச்சுன்னா தேர்ட் ஃப்ரண்ட்டுமாங்க, அவங்க மேலே வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.